ஹாய், வெல்கம் டு தவிஷ் கிச்சன்ஸ். நீங்க இன்னைக்கு பார்க்க போறது பாலக்கூரை உள்ளிக்காரா. இது வந்து நம்ம குழம்பு செய்யலைன்னா கூட இது வந்து நம்ம சட்டுன்னு ஒரு 10 நிமிஷத்துல நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். குழம்போட டேஸ்டோட இந்த டேஸ்ட் உண்மையிலேயே வந்து வேற லெவல்ல இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான் டிங்னு கிளிக் பண்ணுங்க. நம்ம தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம். நான் அந்த பாலக்கூரை வந்து நம்ம நல்லா அலசிட்டு பொடியை அரைஞ்சி வச்சுக்கோங்க. நல்லா அலசிடணும். இந்த மண்ணெல்லாம் இல்லாம நல்லா அலசிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி தண்ணியே இல்லாம ஃபில்டர் பண்ணி வச்சுக்கணும். இது வந்து வெங்காயம். நான் வந்து 2 சைஸ் பெரிய வெங்காயமா எடுத்திருக்கேன். நல்லா பெருசா இருந்தா நம்ம மிக்சியில கிரைண்ட் பண்ணி தான் போட போறோம். ஸோ அதனால வந்து நம்ம பெரிய வெங்காயமா நான் அரிஞ்சு வச்சிருக்கேன். பூண்டு, இது வந்து நான் ஒரு 10 பல்லு பூண்டு வந்து உரிச்சு வச்சிருக்கேன். வெறும் மிளகாத்தூள் 2 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1 ஸ்பூனு, சீரகம் 1.5 ஸ்பூனு, வரமிளகா நான் ஒரு 6 வரமிளகா வந்து நான் கிள்ளி வச்சிருக்கேன். பெருங்காயத்தூள் நம்ம தேவையான அளவுக்கு, கடலைப்பருப்பு 1.5 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1.5 ஸ்பூனு, கடுகு தேவையான அளவு, கருவேப்பிலை தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இது நம்ம நல்லெண்ணெயில் தான் நம்ம இதை வந்து தாளிக்க போகிறோம். நான் நல்லெண்ணெயில் தாளிச்சேன்னா உண்மையிலே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மிக்சி ஜார் வச்சுக்கோங்க. வந்து 2 வெங்காயம் இதில் போட்டிருக்கேன். பூண்டு இதில் போட்டுருங்க. வெறும் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு, கொஞ்சமாக தண்ணி விட்டு நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். தண்ணி ஊற்றாமல் நான் அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ நம்ம தாளிச்சிடலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் விடுறேன். எண்ணெய் சூடாகட்டும். கடுகு போட்டுக்கிறேன். கடுகு பொரியட்டும். கடுகு பொரிஞ்சிச்சு. நான் கடலைப்பருப்பு போட்டுக்கிறேன். உளுத்தம்பருப்பு நல்லா கொஞ்சம் வரப்படட்டும். கலர் மாறாமல் லைட்டாக வரப்பட்டால் போதும். ரொம்ப தீய வச்சிடாதீங்க. இது கூட நான் வரமிளகா, இது கூட சீரகம், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சது இந்த பேஸ்ட் போட்டுடலாம். நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுருங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள். நல்லா இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம கொஞ்சம் கலர் விட்டுருக்கலாம். அதை பிரிஞ்சு வரணும். எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு தான் நம்ம கீரை போட முடியும். இப்போ வந்து நம்ம அடுப்பு ஃபுல்லாக வச்சுக்கலாம். நான் இவ்வளோ நேரம் ஸ்லோவாக வச்சுருந்தேன், இல்லைன்னா தீஞ்சிரும். அதனால நான் வந்து ஃபுல்லாக வைக்காமல் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் நான் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ தான் நான் ஃபுல்லாக வச்சுருக்கேன். இந்த எண்ணெய் பிரிஞ்சிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த அளவுக்கு போதும். இப்போ வந்து நான் கீரை போட்டுடலாம். நல்ல தண்ணியே இல்லாமல், இல்லைன்னா தண்ணி ஊற்றக்கூடாது. இந்த எண்ணெயிலே தான் வறுபடணும். நல்லா கொஞ்சம் கலரி விட்டுருங்க. நல்லா இது கொஞ்சம் கீரைலாம் நல்லா வதங்கிடுச்சு. எண்ணெயும் நல்லா திரண்டு வந்துருச்சு. இன்னொரு 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இன்னொரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம வெயிட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இது ஒயிட் ரைஸ் வந்து நம்ம சாப்பிட்டோம்னா சும்மா வேறு லெவலில் இருக்கும். நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். இது வந்து நான் சர்வ் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு கூட நம்ம கொடுக்கும்போது கொஞ்சமாக நெய் கூட ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லாவே வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். நான் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன்.